அந்த பெரியாரின் சிலைக்கு அருகில் இருந்தே மதுரை மக்கள் கள்ளழகரை தரிசனம் செய்த காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஓகே, அதாவது என்ன மாட்டுனா மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்க வர்றதுக்கு முத நாள் பெரியாரோட சிலை மேல ஏறி நின்று கள்ளழகர் வந்து தரிசனம் பண்ணாங்க மதுரை மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரோல் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேய், நீங்கெல்லாம் வந்து பெரியாரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு ஜென்மம் ஆகும். ஆக்சுவலா நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரியாருக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே திமுகலையோ இல்ல திக கட்சியில உறுப்பினரா இருப்பாங்க, திமுக கட்சிக்கோ இல்ல திக கட்சிக்கோ கொடி பிடிப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. 5 நேரமும் தொழுகிற இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, வாரம் தவறாம சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, நெத்து நிறைய பட்டை போடுற இந்துக்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பெரியாரை பிடிக்கும். ஏன்னா சூத்திரனும் பறையனும் சாமியை பார்க்க கூடாது, சாமிக்கான பிரசாதத்தை அவனுக்கு கொடுத்தா தீட்டாயிரும் சொன்னதை உடைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோவில்லையும் எல்லாருக்குமே அன்னதானம்ன்ற பேர்ல பிரசாதம் கிடைக்கும். சக மனுஷனா பாக்குறதுக்கு தடையா எது இருந்தாலும் அது கடவுளாவே இருந்தாலும் அப்படிப்பட்ட கடவுளே இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் அவனும் கோவிலுக்குள்ள போகணும், சாமியை பார்க்கணும், இடைச்சாதினரும் கடைச்சாதினரும் ஆகம மந்திரங்கள் கத்துக்கிட்டு கடவுள் பக்கத்துல நின்று அர்ச்சகர் ஆகணும்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் இடைச்சாதினரையும் கடைச்சாதினரையும் தன்னோட தோள் மேல தூக்கி நிக்க வச்சுக்கிட்டு சாமியை கட்டிக்கிட்டு இருக்காப்ல. அது தெரியாம இப்ப சொல்லுங்க, பெரியாரை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜென்மம் ஆகும். எப்படி ஒரு ஜென்மம் ஆகும்? நீ என்ன சொன்ன? பெரியாரை தாத்தே வந்து சாதி மதம் பார்க்காம கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு தடையை உடைச்சவர் பெரியார் தான் அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்லியிருக்க. நீ சொன்னது பெரிய தவறு. மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஏன்னா குறிப்பிட்ட சாதிக்காரவங்க தான் போய் சாமி கும்பிடணும்னு அங்கே பிரச்சனை பண்ணாங்க. அப்போ வந்து பசுமூன் முத்துராமிக தேவர் எங்கள் தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா சமுதாயத்துக்காரவங்களும் உள்ளே போய் சாமி கும்பிடலாம்னு போராடினவர். அப்போ வந்து வாய்ப்புட்டு சட்டம் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா பேசக்கூடாதுன்னு. முத்துராமிக தேவர் அதை உடைச்சும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் போகலாம், எல்லா சாதிக்காரங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லி போராடி இன்னைக்கு எல்லா சமுதாயத்துக்காரங்களும் போகிறாங்க, எல்லா மதத்துக்காரங்களுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. அதை உடைச்சது யாருன்னா பசுமூன் முத்துராமி தேவர். ஏன் வெள்ளைக்காரனே இன்ன வரைக்கும் உள்ளே போய்கிட்டு இருக்கான், உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துருக்கான்னா அதுக்கு காரணம் பசுமூன் முத்துராமிக தேவர் தான். நீ அதை மறந்துட்ட. இவர்தே எல்லாமே செஞ்சிட்டாருன்னு. இவர் சொன்னது என்னன்னா, கோயிலுக்கு போகாதீங்க, சாமி வந்து கல், கோயிலுக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். அது உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் இந்த வரலாறை மூடி மறைச்சிடாதீங்க. பசுமூன் முத்துராமிக தேவர் தான் மதமும் பார்க்காம சாதின்னு பார்க்காம எல்லா பேரும் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போராடி இன்னைக்கு எல்லா சமுதாயத்துக்காரங்களும் போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் தேசிய தலைவர். அதனால தான் அங்கே தேசிய தலைவர் பசுமூன் முத்துராமிக தேவர் தாத்தான்னு சொல்கிறோம். அது புரிஞ்சுக்க. இவர் தான் செஞ்சாலும் சொடக்கு பிடிச்சிருக்க. நீ சொன்ன கருத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் இந்த வரலாறையும் நீ மறந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஐயா பெரியார் ஐயாவுக்கு வணக்கம், என் பெத்த தாய்க்கு வணக்கம். ஆமாம், இந்த வரலாறு மூடி மறைக்கப்பட்டது. அதையும் மறைச்சிடாங்களா? கோலாய்ப்பாளுகளா? சித்திரவதை.